ஹாய் ஹேண்ட்ஸம் அண்ட் பியூட்டிஃபுல்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டப்பா காட்டிலோட 50th எபிசோட். ஃபர்ஸ்ட் 4 எபிசோட பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்தேங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல 1992 என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. மௌஷமியை ஒரு போலீஸ்காரன் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு அவளை அடிச்சு கொடுமைப்படுத்துறான். அப்ப மௌஷமி குழந்தையோட சத்தத்தை கேட்டு அந்த போலீஸ்கார அதை சுட போக அப்ப கரெக்டா ஷீலா அந்த போலீஸ்காரனை சுட்டு கொண்டுறான். அப்படியே சீன் கட் ஆகி இப்ப கரண்ட்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. போன எபிசோட எண்டிங்ல ஷீலா சாவன் கிட்ட இருந்து ராஜியை கூட்டிட்டு வந்தப்பறம் எப்படியாச்சும் அவனை பழி வாங்கணும், அவனை கொன்னே ஆகணும்னு மௌஷமி கிட்ட சொல்றான். அதுக்கு மௌஷமி என்ன சொல்றான்னா, அவன் பாட்டுக்கு சும்மாதான் இருந்தான், நீதான் அவன் கிட்ட போய் பெரிய பெரிய டீல்லாம் பேசி இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்ல, நான் இந்த பிசினஸ் பண்ணும்போது தான் நானா ஃபீல் பண்றேன். இத்தனை நாள் இல்லாத புத்துணர்ச்சி இப்ப என்கிட்ட இருக்கு, அதனாலதான் சொல்றேன் சாவனை கொன்னுடலான்னு ஷீலா சொல்றான். அவனை கொன்னுட்டா ப்ராப்ளம் இன்னும் பெருசாதான் ஆகும், அவனோட பாஸ் கண்டிப்பா அவனை தேடி வருவான். சோ அவனை கொல்றது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாது, பெருசாதான் ஆக்கும்னு சொல்ல, சாவனை கொல்ல முடியாதுன்னு நீ சொல்ற, அப்பனா நீ எனக்கு சரக்கு வித்து கொடுன்னு ஆயா மௌஷமியை லாக் பண்றான். சாக்குக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான், எல்லாரையும் போட்டு தள்ளிடும். சோ வாய்ப்பே இல்லைன்னு மௌஷமி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஆக்சுவலா போன எபிசோட்ல சொல்ல மறந்துட்டேன், இந்த எஸ்ஐ பிரீத்திக்கும் ஷாகிதாக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகிருக்கும். சோ அதுங்க ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இப்ப கூத்தடிக்குதுங்க. அதே சமயம் FDSU ஆபீசரை இந்த கேஸை விட்டு தூக்கி வேற ஒரு வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. சாவன் பண்ண பிரச்சனைனால பணத்தை திருப்பி கேட்கும் போது வருணா இல்லைன்னு சொல்லிட்டால, அதனால நேர்ல பார்த்து ஷீலா கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வருணா இவங்க பிசினஸ் பண்ற இடத்துக்கு வரான். ஆனா நார்மலா பதில் சொல்லாம இப்ப என்கிட்ட பணம் இல்ல, நான் செலவு பண்ணிட்டேன், என்னோட கம்பெனில இருந்து ப்ராஃபிட் வரும்போது ரிட்டர்ன் தந்துறேன்னு சொல்ல, ஓ அப்படியா சரி, அப்பனா செவன் ஒருத்தவன் கடைக்கு ஷாப்பிங்க்கு வருவான், அவங்ககிட்ட நீ பேசிக்கோன்னு ஷீலா சொல்ல வருணா அமைதியாகிடுறான். பத்தாவதுக்கு மௌஷமி சரக்கை விற்க முடியாதுன்னு சொன்னதுனாலையும் இப்ப அமௌண்ட் கையில இல்லாதனாலையும் சரக்கு நம்ம வேற எந்த மாதிரி விற்கலான்னு டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது கேக்ல மிக்ஸ் பண்ணி விற்கலாம், இல்லைன்னா ஸ்வீட்ல மிக்ஸ் பண்ணி விற்கலான்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டு வருணா ஷீலா கிட்ட இதுதான் உங்க டீமானு கிண்டலா பேசுறான். எனக்கு நீ சொல்ற டீம் குரூப்லாம் தெரியாது, பிசினஸ்ல லாபம் நஷ்டம் மட்டும்தான் தெரியும். இந்த பிசினஸ்ல எங்களுக்கு மட்டும் நஷ்டம் வர போறது கிடையாது, உனக்கும் தான். உன்னோட பேரு அந்தஸ்து உன்னோட குடும்பம்னு எல்லாத்தையும் நீ இழக்க தான் போற. உனக்கு இன்னும் நான் 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளார கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயை நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஷீலா சொல்லிடுறான். இதை கேட்கும் போது தான் விஷயத்தோட சீரியஸ்னஸ் வருணா புரிஞ்சுக்கிறான். இங்க ஆல்ரெடி வினய் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசினதுனால டிவி நியூஸ்ல ஜிப்ரோ லேபரேட்டரியை மென்ஷன் பண்ணி அந்த ஜர்னலிஸ்ட் சங்கர் கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு சங்கரும் எதையோ சொல்லி மறைக்க ட்ரை பண்றான். இதை நோட் பண்ற வருணா யோசிச்சு பார்க்கறான். ஒரு நாள் சங்கர் வீட்டுக்கு வரும்போது அவன் ஷூல ஃபுல்லா மண்ணா இருந்தது, கார்லயும் சேறு ஊட்டி இருந்தது. அது போக ஹரி கொண்டு வந்த அந்த லாரி இதுலயும் சேறு ஊட்டி இருந்ததை வருணா யோசிச்சு பாக்குறான். சோ சங்கர் ஏதோ ஃப்ராடு வேலை பாக்குறான்னு புரிஞ்சுக்கிறான். அந்த சமயம் பார்த்து டிவியில இருக்கிற ஜர்னலிஸ்ட், உங்க விவா லைஃப்ல ஒர்க் பண்ண போஸ்ங்கிற ஒரு எம்ப்ளாயி பத்தி எங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமான்னு கேட்க, கரண்டா இப்ப அவன் இங்க ஒர்க் பண்ணல, சோ அதை பத்தி நான் எதுவும் பேச முடியாதுன்னு சங்கர் அதையும் மழிப்பிடலாம். இதை பாக்குற வருணாக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க ஹரி கொண்டு வந்த லாரியில இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அசோசியேஷன் ஹெட் திஜோரி எடுத்து வச்சிட்டு இருக்க, இதை பார்த்து ஹரி பதறி போய் உங்களை யார் இதெல்லாம் எடுக்க சொன்னதுன்னு கேட்க, இந்த லாரியே ரொம்ப நாளா இங்க நிக்குது, இந்த காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் இதை நிக்க கூடாது, ஆனா நீ புலியார் கொண்டு வந்தங்கிறதுனாலதான் இதை நான் அனுபவிச்சேன், இருந்தாலும் இதுக்கு நான் ஃபைன் போடுவேன், அதுக்கு பதிலா இந்த ஸ்பீக்கர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஹரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி திஜோரியும் ஹரியும் சத்தம் போட்டுட்டு இருக்கிறத ராஜியும் ஷீலாவும் நோட் பண்றாங்க. இங்க வருணா ஏதாச்சும் வினய ஒரு இடத்துல மீட் பண்றான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு அவனை தனியா கூட்டிட்டு போய் 2 பேரும் பேசுறாங்க. நியூஸ்ல எல்லாரும் மாடலாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, கம்பெனில என்ன ஏதாவது பிரச்சனையா போயிட்டு இருக்கான்னு இவ கேட்க, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, சங்கர் எல்லாத்தையும் பார்த்துப்பான், அவன் அளவுக்கு எனக்கு மூளை இருந்துச்சுன்னா நான் இப்ப அவன் இடத்துல இருந்திருப்பேன், ஏன் நம்ம 3 பேருமே அதுக்கு தகுதியானவங்க தான், ஆனா நீ தான் பாதியிலேயே விலகிட்ட, புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வினய் சொல்றான். எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிசிஷனை நான் எடுத்தேன், ஆனா கம்பெனி என்னை திருப்பி கூப்பிடலையேன்னு வருணா கேட்க, என்ன விளறியா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சங்கர் தான் இன்ஃபார்ம் பண்ணானே, இப்ப எதுவும் தெரியாத மாதிரி பேசுறேன்னு இவன் சொல்லும் போதுதான் வருணாவோட முகம் மாறுது, கண்ணெல்லாம் கலங்கி போகுது. இவன் என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல நான் வீட்டுக்கு போகணும்னு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே சங்கரோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி வருணாக்கு வந்த மெயில் ஆஃபரை அவ பாக்குறான். அந்த மெயில்ல சங்கரை விட வருணா தான் எங்களுக்கு பெட்டர் சாய்ஸ்னு தோணுதுன்னு போட்டிருக்கு. ஆனா அதுக்கு சங்கர் வருணாக்கு இந்த ஆஃபர்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ரிப்ளை பண்ணிருக்கான். இப்படி ஒரு மெயில் ஆஃபர் வந்ததும் சங்கர் அதுக்கு ரிப்ளை பண்ணதும் வருணாக்கு தெரியாது. சோ வருணாக்கு தெரியாம அவளுக்கு வந்த ஒரு நல்ல ஆஃபர் அவ புருஷன் இப்படி தடுத்துட்டானே, முதுகுல குத்திட்டானேன்னு நினைச்சு வருணா ரொம்ப ஃபீல் பண்றான். சோ இதை பத்தி அன்னைக்கு நைட்டு சங்கர் கிட்ட கேட்க அவன் ஏதோ சொல்லி மழுப்ப பாக்குறான். ஆனா இவ விடாம அவனை கொஸ்டின் பண்ண, ஆமா நான் தான் டிசைட் பண்ணேன், ஏன்னா உனக்கு அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகிற தகுதி இல்ல, எனக்கு தான் அது தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தா நான் உன்னோட துணி கடைக்கு சித்தாராக்கு ஸ்பான்சர் பண்ணேன், இப்ப என்னாச்சு அதுவும் லாஸ் ஆகிடுச்சுல, உனக்கு உண்மையாலுமே பாஸ் ஆகணும்னு என்ன இருந்தா எதா ப்ரூவ் பண்ணு ஃபர்ஸ்ட், அப்புறமா வந்து பேசுன்னு சொல்லி அவளை செம்மையா டேமேஜ் பண்ணிடுறான். என்னடா நமக்கு வந்த நல்ல வாய்ப்பை நாசம் பண்ணா, அதை கேட்க போனா நம்ம மேலேயே பழிய போடுறான், உண்மையாலுமே இவன் நம்ம புருஷன் தானான்னு வருணாக்கு மனசு உடைஞ்சு போகுது. அதே சமயம் அன்னைக்கு நைட்டு மாடியில வருணா தம் அடிச்சிட்டு இருக்கும்போது ஹரி அந்த லாரியை குட்டி போட்ட பூனை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கிறத இவன் நோட் பண்றான். அதை வச்சு ஒரு பிளானும் பண்றான்.
அடுத்த நாள் காலையில அவ புருஷனுக்கு தெரியாம அவனோட போன்ல இருக்கிற ஒரு மெயில இவ போட்டோ எடுத்துக்கிறான். அதன்படி போஸுக்கு போன் பண்ணி வருணா பேச அவன் போனை கட் பண்ணிடுறான். உடனே அவனுக்கு இவ எடுத்த மெயிலோட போட்டோவை அனுப்ப அவன் அதை பார்த்து ஷாக் ஆகிறான். அடுத்த மூவா வருணா இங்க ஷீலாவை பார்க்க வரான். பணம் கொண்டு வந்திருக்கியான்னு ஷீலா கேட்க, இல்ல என்கிட்ட பணம்லாம் இல்ல, ஆனா என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்குன்னு வருணா சொல்றான். ஆக்சுவலா சவுத் அமெரிக்கால ரொம்ப பாப்புலரான ஒரு ட்ரக் இருந்துச்சு. அதோட ஒன் ஆஃப் த மெயின் காம்பவுண்ட் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்க மாடலோ தான். அதை விவா லைஃப்ல நாங்க தயார் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க ஆக்சுவலா எந்த ட்ரக்ஸுக்காகவும் அதை தயாரிக்கல, மெடிசினல் பர்பஸ்க்காக தான் தயாரிச்சோம். கவர்மெண்ட் அதை பேன் பண்ணதுக்கு அப்புறம் அதை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனா ஏற்கனவே தயாரிச்ச பேட்சை ஜிப்ரோ லேப்ல இருந்து சங்கரும் ஹரியும் ஒரு லாரியில வச்சு நம்ம அசோசியேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றோம். அப்பதான் ஷீலாக்கு ஹரி காலையில எதுக்கு பதட்டமா இருந்தான்னு புரிய வருது. ஸோ நம்ம அந்த லாரியில இருக்கிற டேப்லெட்ஸை எடுத்துட்டோம்னா அந்த டேப்லெட்ஸை இந்த சரக்கோட மிக்ஸ் பண்ணி மார்க்கெட்ல ஒரு புது சரக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணா நாம பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்னு வருணா சொல்றான். கூடவே இதை கரெக்டான அளவுல நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி யூஸ் பண்றவங்க உயிருக்கே ஆபத்து. ஸோ அதை ரெடி பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான், இதுக்கு முன்னாடி அவன் விவா லைஃப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு அவன் சொல்றான். வருணா சொன்ன பிளானை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கே அந்த டேப்லெட்ஸை திருட பிளான் பண்ணி கோட்ரஸ்க்கு போகிறாங்க. ஷாகிதாவும் லாரியில ஏறி தேடி பார்க்கறான். ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை. சரி வேற எங்கேயாச்சும் இருக்குமான்னு தேடி பார்க்கும்போது தான் வேலை செய்யாத ஸ்பீக்கர்ஸை ஷாகிதா நோட் பண்றான். அதை ஓபன் பண்ணி பார்க்க உள்ள இவங்க நினைச்ச மாதிரி அந்த மாடலோ டேப்லெட்ஸ் நிறைய இருக்கு. அதை இவ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிற அதே நேரம் ஒரு குட்டி பையன் என்ன இதுன்னு கேட்க, இது மேஜிக் பண்றதுக்காக இங்க வச்சிருக்காங்கன்னு எதையோ சொல்லி சமாளிக்கிறான். இந்த விஷயத்தை ஷாகிதா ஷீலா கிட்ட சொல்ல, நாளைக்கு நாம அந்த டேப்லெட்ஸை தூக்கிடலான்னு பிளான் பண்றாங்க. அதே சமயம் வருணா போஸை மீட் பண்ண வரான். அவன் கிட்ட ஒரு டீலும் பேசுறான். ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இவளும் என்னென்னமோ சொல்லி பாக்குறா, ஆனாலும் முடியாதுன்னு அவன் சொல்ல வருணா என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க ஆயா அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, நான் ஒரு புது சரக்கு உங்ககிட்ட கொடுக்க போறேன், அதை நீ வித்து கொடுத்தா நம்ம நிறைய லாபம் பார்க்கலாம்னு சொல்ல மௌஷமியும் அதுக்கு ஒத்துக்கிறான். இங்க எஸ்ஐ பிரீத்தி சங்கர் காரை ட்ராக் பண்றதுக்காக அவ போனை வச்சிருந்திருப்பால, அந்த டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி சங்கர் கிட்ட ஹரி சொல்ல, இந்த டேப்லெட்ஸ் விஷயத்துல எதுக்கு போலீஸ் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு சங்கரும் ஹரியும் குழம்பி போறாங்க. அடுத்த நாள் காலையில ஆயா மாடலாவை திருட கிளம்பும் போது ராஜி நான் வரலன்னு சொல்றான். நாம இப்ப பண்றது எனக்கு தப்புன்னு தோணுதுன்னு அவ சொல்ல, சரி அப்ப நானே இதை பாத்துக்கிறேன்னு ஆயா அங்கிருந்து கிளம்பிடுறான். அதே சமயம் நியூஸ்ல சங்கர் பேசுற டீடைல்ஸை பாக்குற போஸ் செம்மையா காண்டாகிறான். இங்க இவங்க பிளான் பண்ண மாதிரியே டேப்லெட் ஆட்டையை போட ஸ்டார்ட் பண்றாங்க. மாலா ஸ்டேஜ் கடியில போய் ஒளிஞ்சிக்க ஷாகிதா ஸ்பீக்கர்ல இருந்து யாருக்கும் தெரியாம டேப்லெட்ஸ் ஒன்னொன்னா எடுத்து கொடுக்கலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அங்க திஜோரி வந்துடுறான். என்ன பண்றன்னு கேட்க, இல்ல ஒண்ணும் இல்லைன்னு ஷாகிதா மழுப்பிட சரின்னு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. அங்க வர ஹரி, எங்கடா ஸ்பீக்கர்ஸ்க்கு காவலா ஒரு ஆளை விட்டுட்டு போயிருந்தோமே அவனை காணோன்னு தேடி போக இங்க ராஜியும் ஆயாவும் டென்ஷன் ஆக்குறாங்க. இந்த கேப்ல ஷாகிதா மாலா கிட்ட டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படி டென்ஷன் ஆகுறாங்கன்னு நோட் பண்ற வருணாவும் விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். அப்ப ஹரி செக்யூரிட்டியால கூட்டிக்கிட்டு ஒழுங்கா ஸ்டேஜ் கிட்டே நில்லுன்னு இவன் ஸ்டேஜ் கிட்ட போகும்போது என்ன பண்றதுனே தெரியாம எல்லாமே பதட்டப்படுறாங்க. போச்சு ஷாகிதா பண்றத ஹரி நோட் பண்ணானா எல்லாமே தெரிஞ்சிடும், எல்லாரும் மாட்டிப்போன்னு பயப்பட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப கரெக்டா ஷீலா மயக்கம் போட உடனே ராஜி அவ புருஷனை கூப்பிட அவன் ஸ்டேஜுக்கு போகாம இங்க ஷீலாவை பார்க்க வந்துடுறான். என்னன்னா சத்துன்னு ஷாகிதாவும் அலர்ட் ஆக இந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி ஷாகிதாவும் மாலாவும் அங்க இருக்கிற எல்லா டேப்லெட்ஸையும் எடுத்துடுறாங்க. ஓ இவங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லா மாத்திரையும் திருடி மூட்டை கட்டி வருணாவோட கார்ல லோட் பண்றாங்க. அப்ப கரெக்டா அங்க ராஜியை பார்க்க வர ஹரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி டைம்ல நீ மூட்டையெல்லாம் தூக்கலாமா, கூட நான் ஹெல்ப் பண்றேன்னு மூட்டையில என்ன இருக்குன்னே தெரியாம அவன் ஹெல்ப் பண்றான். சடனா மூட்டையில இருந்து டேப்லெட்ஸ் எல்லாம் கீழே விழ அதை அவன் நோட் பண்ண விடாம வருண் அவனை டைவர்ட் பண்ணிடுறான். இந்த கேப்ல மாலாவும் ராஜியும் மூட்டையை சரி பண்ணிடுறாங்க. மூட்டையை ஹரி எடுத்து லோட் பண்ணிடுறான். நினைச்ச மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற அதே நேரம் கரெக்டா வருணாக்கு போஸ் போன் பண்ணி, உங்க டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், நீங்க கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு சரக்கு ரெடி பண்ணி தரேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன், உங்ககிட்ட இருக்கிற மெயிலோட ஒரு காப்பி எனக்கு வேணும்னு அவங்க சொல்றான். இதுக்கு அது உனக்கு தேவைன்னு வருணா கேட்க, எனக்கு அதுதான் ஒரு ப்ரூஃப், நான் தான் விவா லைஃப்ல ட்ரக்ஸை ரெடி பண்ணேன்னு சங்கர் என் மேல கேஸை டைவர்ட் பண்ணி விட்டுட்டான், நீங்க அந்த மெயிலை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் டீலுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்ல, அது எப்படி என்னோட புருஷன் பேர் அதுல இருக்கேன்னு வருணா சொல்ல, ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் உங்களோட இஷ்டம், ஆனா இதுதான் என்னோட ஆஃபர்னு சொல்லி போஸ் போனை வச்சிட இப்ப வருணாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போறான். இந்த இடத்துல 5th எபிசோட் முடியுது. இன்னும் 2 எபிசோடு தான் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Gautam.